ராகி வடை பண்ணுறதுக்கு இதில் 1 கிளாஸ் ராகி மாவு, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லித்தலை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ ராகி மாவில் எல்லாத்தையும் போட்டுடலாம். பொட்டுக்கடலையை அரைச்சி பவுட்ரு பண்ணி தான் போடுவாங்க. நான் அப்படியே முழுசாக போடுறேன். அப்போனா நம்ம சாப்பிட்றப்போ பொட்டுக்கடலை கடிச்சா நல்லாயிருக்கும். அதனால நான் முழுசாகவே பொட்டுக்கடலையை போட்டாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ராகி வடைக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை அதிகமாகவும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த மாவு மட்டும் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் சேர்த்துருக்கேன். மாவு பிசைஞ்சாச்சு. இப்படி உருண்டை பிடிச்சா நம்ம கையில் ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போ உருண்டை பிடிச்சிருக்கேன். அதை கையில் வச்சு நம்ம பருப்பு வடையெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அது போல் தட்டி ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றா போடுறத விட இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மொத்தமாக போட்டுக்கலாம். ஒன்றா போடுறதுக்குள்ள ஒன்று வெந்துடும், ஒன்று வேகாமல் போயிடும். அதனால மொத்தமாக போட்டுக்கலாம். வடைக்கு தட்டி வச்சுட்டோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் வடையை போட்டு எடுக்கலாம். காயிற வரைக்கும் நிறைய தீயில் வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும் வடை போடுறப்போ, அப்போ தான் வேகும். வடை வெந்துருச்சு. சிம்லேயே வச்சு 5 நிமிஷத்துக்கும் மேலே வெந்துட்டுருக்கு. நல்லா எண்ணெய் கொதிக்கிறதெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ வடையை எடுத்துடலாம். கலர் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பொட்டுக்கடலையெல்லாம் போட்டதுனால இதை சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அரைச்சி போடுறத விட முழுசாக பொட்டுக்கடலை போட்டோன்னா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் நான் முழுசாக போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போடுறதுக்கு பதில் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதே போல் எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ராகி வடை ரெடி.